மெய்ப்பனின் குரல். திரு சி சாமுவேல், திருமதி டாலி சாமுவேல் துவங்கிய மெய்ப்பனின் குரல் ஊழியம் இந்த ஆண்டு 50 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இதன் மூலம் தொலைக்காட்சி ஊழியம், கிராம ஊழியங்கள், சிறுவர் ஊழியங்கள் மற்றும் ஒரிசா, மேற்கு வங்காளம், பீகார் ஆகிய மாநிலங்களில் மிஷனரி பணிகள் நடைபெறுகிறது. இதன் இணை ஊழியமான மக்னாயின் சம்பூரண ஊழியத்தின் மூலம் வட இந்தியாவில் ஆலயங்கள் கட்டுதல், மிஷனரி பணிகள் மற்றும் ஏழைகளுக்கு உணவளித்தல், மேய்ப்பனின் குரல் பத்திரிகை ஊழியம், புத்தக ஊழியங்கள் ஆகியவை நடைபெறுகின்றன. இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்வீர்களா? உங்கள் மேலான காணிக்கைகள் மூலம் இந்த ஊழியத்தை தாங்குவீர்களா? அருமையானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். யோபு என்ற பக்தனுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்தன. அடுக்கடுக்காய் நல்ல வசதியான நிலைமையில் இருந்தார். ஆனால் திடீர்னு ஒரே நாளில் அவருடைய சொத்துக்கள் எல்லாம் போச்சு. ஆடு மாடு எல்லாம், மிருக ஜீவன்கள் எல்லாம் அழிந்து போயிடுச்சு. அது மாத்திரமல்ல, 10 பிள்ளைகளும் ஒரே நாளில் செத்து போயிட்டாங்க. சாத்தான் ஆண்டவரிடத்தில் உத்தரவு கேட்டு யோபுவை சோதிக்கும்படியாக இப்படி அடுக்கடுக்கான சோதனைகளை யோபுவின் வாழ்க்கையிலே கொண்டு வந்தான். அத்தனை சோதனைகள் வந்து கூட யோபு நாவினால் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை குறை கூறவும் இல்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் சாத்தான் திரும்பவும் போய் பெர்மிஷன் கேட்டானா ஆண்டவர்கிட்ட. நான் அவனுடைய சரீரத்தை நான் தொடுகிறேன், அப்போ உம்மை நிந்தித்து விடுவான் அப்படின்னு சொல்லி சாத்தான் பெர்மிஷன் கேட்குறான். ஆண்டவர் சொன்னாராம், அவன் ஜீவனை மாத்திரம் தப்ப விடு, ஆனால் என் தாசன் உத்தமன் என்று சொன்னார். மறுபடியும் யோபுவுக்கு சரீரம் முழுவதும் கொப்பளங்கள் வந்தது. துணி கூட போட முடியாது, ஓட்டை எடுத்து சுரண்டி கொள்ளுகிற சூழ்நிலை. அவருடைய மனைவி யோபுவை பார்த்து சொல்லுகிறாள், உம்முடைய உத்தமத்தில் நீர் இன்னும் உறுதியாயிருக்கிறீரோ? தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்கிறார். ஆனால் பாருங்க, யோபு என்ன சொல்கிறார்? யோபு 19:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன். பாருங்க, இவ்வளோ மோசமான நிலைமையில பவுல் சொல்றார். அடுத்த வசனத்தில், இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. பாருங்க, மரணத்தை குறித்து கூட யோபுக்கு கவலை இல்லை. ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும், மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நித்தியமான வாழ்க்கை இருக்கிறது. என் தோல், என் சரீரம் எல்லாம் அழுகி போனாலும் நான் என் நேசரை காண்பேன், பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட வாழுவேன் அப்படின்னு சொல்லி நிச்சயத்தோடு இருந்தார்வே. அருமையானவர்களே, ரோமர் 8:17-18 நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமும் ஆமே, தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். பவுல் சொல்லுகிறார், நான் பாடுபட்டேன்னா நான் ஆண்டவரோடு கூட சுதந்திரத்தில் ஆட்சி செய்ய போகிறேன். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. நிறைய பேர் என்ன தெரியுமா, இந்த உலக காரியங்களை குறிச்சே கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்க. ஐயோ எனக்கு வேலை இல்லையே, நாளைக்கு என்ன செய்வேன், ஐயோ எனக்கு பணம் இல்லையே, எனக்கு திருமணம் ஆகவில்லையே, எனக்கு யாரும் இல்லையே, ஆண்டவர் இதை தரமாட்டாரா அதை தரமாட்டாரான்னு தான்
நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோமே ஒழிய அதற்கு பின்னால் இருக்கிற மகிமையை நம்மால் பார்க்க முடியவில்லை. அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கென்று ஒரு பரலோக ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பாடுகள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் பரவாயில்ல. அருமையானவர்களே, நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்புங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது உங்க பிரச்சனைகளை எல்லாம் அவர் தன்மேல் ஏற்றுக்கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அருமையானவர்களே, நம்முடைய தேவன் வரப்போகிறார், சீக்கிரத்தில் வரப்போகிறார். உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் இயேசு வரப்போகிறார் என்பதை நமக்கு அறிவிக்கின்றன. 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 16-17 வசனங்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அருமையானவர்களே, ஆண்டவர் வரப்போகிறார். அவர் வரும்போது நம்ம உயிரோடு இருந்தோம்னா அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவோம். மரித்திருந்தால் அப்போதும் உயிரோடு எழுப்பப்பட்டு அவரோடு கூட போய் 1000 வருட ஆட்சியிலே நாம் ஆளுகை செய்வோம். இதை மறந்தே விடாதீங்க. பரலோகத்தில் ஆண்டவர் நமக்கு அருமையான வாசஸ்தலங்களை கட்டி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது சொன்னார், நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று சொன்னார். யோவான் 14 அதிகாரம் 2 வசனம். அருமையானவர்களே, தோமா என்று ஆண்டவருடைய சீஷனை குறித்து நாம் அறிவோம். ஒருவேளை இந்த சம்பவம் வேத புத்தகத்தில் இல்லாவிட்டாலும் தோமாவின் வரலாறு என்ற அந்த புத்தகத்திலே இருக்கிறது. ஒருவேளை நான் பைபிள் காலேஜில் இதை படித்ததுனால நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். அசீஷர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்பிவிட்டார் உலகம் முழுவதும். இந்த தோமாவை பார்த்து சொன்னாராம், நீ இந்தியாவுக்கு போகணுன்ட்டு. தோமா சொன்னாராம், ஐயோ இந்தியாவுக்கு நான் எப்படி போவேன்? அங்கே நிறைய பிராமணர்கள் இருக்கிறாங்க, விக்கிரக ஆராதனை செய்கிறவங்க இருக்கிறாங்க. ஐயோ நான் அங்கே போய் வாழ்கிறது கஷ்டம்னு சொல்லி பயந்து கொண்டிருந்தார். அப்போது இந்தியாவில் இருந்த குண்டோபரஸ் என்ற ஒரு மன்னன் என்ன செய்தாராம், தன்னுடைய அமைச்சர்கள் ஒருவரை அனுப்பி, எருசலேமில் நல்ல கட்டட கலைஞர்கள் நிறைய இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன், நீ போய் ஒரு நல்ல கட்டடம் கட்டுறவனை எனக்காக கூட்டிகிட்டு வான்னு சொன்னாராம். உடனே இவர் போகிறாரு. போகிறப்ப இயேசு கிறிஸ்து அந்த மகனுக்கு தரிசனமாகி, வா ஒரு நல்ல கட்டிட கலைஞரிடம் உன்னை கொண்டு போகிறேன்னு சொல்லி தோமா கிட்ட கொண்டு விட்டுட்டாராம். தோமா அந்த நபர், நீங்கள் வாங்க கட்டடம் கட்டும்படியாக எங்கள் மன்னர் உங்களை அழைக்கிறார்னு சொன்ன உடனே தோமா பயந்து இருக்கும்போது ஆண்டவர் அவருக்கு தரிசனம் கொடுத்து, நீ போ அப்படின்னு சொன்னாராம். உடனே தோமா அவரோடு கூட இங்கே வந்து விட்டார். அந்த குண்டோபரஸ் மன்னன் இவரை நம்பி நிறைய பணத்தை கொடுத்து, நீ எனக்கு ஒரு பெரிய அரண்மனை கட்டி கொடு என்று சொன்னார். ஒவ்வொரு முறையும் தோமாட்ட கேட்கும்போது, அரண்மனை கட்டிக்கொண்டே இருக்கிறேன் ராஜா, கட்டிக்கொண்டே இருக்கிறேன் ராஜா அது என்று சொன்னார். ரொம்ப நாள் ஆச்சு, அரண்மனை என்னாச்சுன்னே தெரில. ராஜா ஒரு நாள் கேட்டார், வாப்பா இன்னைக்கு கொண்டு போய் என்னை அரண்மனையை காட்டு என்று சொன்னபோது தோமா சொன்னார், ராஜாவே உங்களுக்காக பரலோகத்தில் பெரிய அரண்மனை கட்டப்பட்டு வருகிறதுன்னு சொன்னாராம். ராஜாவுக்கு கோவம் வந்துச்சு. ஏன்னா இந்த தோமா ராஜா கொடுத்த பணத்தை எல்லாம் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து விட்டார். ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்து தோமாவையும் அவரை அழைத்து வந்த அந்த அமைச்சரையும் சேர்த்து சிறையில் அடைத்து விட்டான். ரொம்ப இவங்க 2 பேரும் ஜெயிலில் இருக்கிறாங்க. அப்போது அந்த குண்டோபரஸ் மன்னனுடைய அண்ணன் ராஜா ரொம்ப மரண படுக்கையில் ஆயிட்டாராம். அப்படி மரண படுக்கையில் இருக்கும்போது ஒரு நாள் மரித்து விட்டார். மரித்து அவர் பரலோகத்துக்கு போகும்போது ஒரு பெரிய அழகான அரண்மனை கட்டப்பட்டு இருக்கிறது. இவருக்கு ஒன்றுமே இல்லை. இந்த அரண்மனை யாருக்குன்னு கேட்டால், இது உன் தம்பிக்காக கட்டப்பட்டதுன்னு அங்கே ஒரு தேவதூதன் சொன்னானா. உடனே அவர், எனக்கு இல்லையா அப்படின்னோடனே, நீ பூமிக்கு போ, மறுபடியும் உன்னை அனுப்புகிறேன், நீ கட்டடம் கட்டி இங்கே காரியங்களை செய், உனக்காக அரண்மனையை கட்டின பிறகு நீ திரும்ப வான்னு சொல்லி அனுப்பிட்டாங்களாம். மரித்த அந்த
அவருடைய சகோதரன் உயிர் பெற்றார். உயிர் பெற்று தான் தம்பிகிட்ட சொன்னார், தம்பி உனக்காக பெரிய அரண்மனை கட்டியிருக்கிறாங்க பரலோகத்தில்னோடனே அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. உடனே ஜெயிலிருந்து தோமாவையும் அந்த அமைச்சரையும் விடுவித்து அவரை சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாராம். விடுதலையாய் தோமா இந்தியாவிலே சுவிசேஷம் அறிவித்து விட்டார். அதே நேரத்தில் இந்த குண்டோஃபரஸும் அவருடைய அண்ணனும் கூட இயேசுவை பற்றி ஏற்றுக்கொண்டு சாட்சியை கேள்விப்பட்டு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் பெற்றார்களாம். அருமையானவர்களே, நமக்காக தேவன் ஒரு அழகான மேன்ஷன் பரலோகத்தில் கட்டி வைத்திருக்கிறார் இல்லை? எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு அருமையான ஒரு ஆவிக்குரிய சகோதரன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. அவங்க மகா போய் பார்த்தப்போ அவங்க கேட்டாங்களாம், மகளே பாத்தியா வீட்டை, எவ்வளோ பெரிய வீடு பாத்தியா? எந்த வீடுப்பா? புது வீடு என்று சொன்னார்களாம். பாருங்க, ஆண்டவர் அவர்களுக்கு காட்டி இருக்கிறார். அது மாத்திரமில்ல, ஆண்டவர் நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை இரத்த கிரயம் செலுத்தி வாங்கினபடியினாலே எபிரேயர் 7:25 விதமாய் சொல்லுகிறது, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருபவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணும் பொருட்டு அவர் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ஏன் உயிரோடு இருக்கிறார் தெரியுமா? உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நிறையா தடவை நம்ம கீழே விழுந்துடுறோம்ல, நிறையா தடவை அவரை விட்டு தூரம் போயிடுறோம்ல. ஆனாலும் ஆண்டவர் நமக்காக தம்முடைய ரத்தத்தை கையில் ஏந்தினவராக, இந்த பிள்ளையை நான் ரத்த கரையம் சிந்து மீட்டு கொண்டேன் ஆண்டவரே, இவனை உயிர்ப்பிங்க, இவளை உயிர்ப்பிங்க, மறுபடியும் கொண்டு வாங்கன்னு சொல்லி நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 4:14, 15, 16. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். வானத்தின் வழியாக மேலே ஏறி போன பிரதான ஆசாரியர் நமக்காக பிதாவின் இடத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆகையால் நம்ம எப்போ வேணாலும் தைரியமாக கிருபாசன தண்டியில் போய் நிற்கலாம். ஆண்டவரே, என்னுடைய பிரதான ஆசாரியராய் நீர் எனக்காக பேசி கொண்டிருக்கிறீங்க, பரிந்து பேசி கொண்டிருக்கிறீங்க என்று சொல்லி பயப்பட வேண்டாம். ஏன்னா அந்த நாட்களில் பிரதான ஆசாரியர் தவிர வேறு யாருமே தேவ சமூகத்திலே நுழைய முடியாதான். அருமையானவர்களே, இயேசு பிரதான ஆசாரியராய் எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:19 இப்படி சொல்கிறது, இம்மைக்காக மாத்திரம் நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருப்போமானால் எல்லா மனிதரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். இன்னைக்கு நிறைய பேர் இயேசுகிட்ட எதுக்கு வராங்க தெரியுமா? பிசாசு பிடியிலேருந்து விடுதலை வேணும், செய்வன கட்டுலேருந்து விடுதலை வேணும், எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு கல்யாணம் கிடைக்கணும், எனக்கு சுகம் ஆகணும், இப்படி தான் வராங்க. அருமையானர்களே, இந்த உலக காரியத்துக்காக நீங்கள் நம்பிக்கை வச்சுருந்தீங்கன்னா பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானர்களே, எந்த கஷ்டமும் பெரியதல்ல. நீங்கள் முதலாவது இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி இருப்பீங்களானால் யோபுவை போல நீங்களும் தைரியமாக சொல்லலாம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை நான் பார்க்க போகிறேன். எந்த இழப்பும் உங்களுக்கு பெருசாக தெரியவே தெரியாது. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என் வாலிப மகனை 24 வயதில் நான் இழக்க கொடுத்தேன், ஆனால் இன்றைக்கும் தைரியமாக சொல்கிறேன், நான் மரித்தால் என் பிள்ளையை போய் பார்ப்பேன். இந்த நிச்சயம் நமக்கு இருக்குதா? அருமையானவர்களே, வேதவசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான ஜெப நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த வேளையிலும் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்கப்பா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறீர். இது எவ்வளோ பெரிய பாக்கியம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை தங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள, பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இன்றைக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை
உண்மை முதலாவது ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் அவங்க தேவையெல்லாம் சந்திக்க வல்லவராக இருக்கிறீரப்பா. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல இறங்குவீரப்பா. தாயை போல தேய்ச்சுகிற தேவன் இந்த பிள்ளைகளை அணைத்து கொள்ள ஆண்டவரே. கண்ணீரை துடையும் ஆண்டவரே. அவங்களுடைய தேவைகளை சந்திப்பீராக. குடும்பத்திலே சமாதானத்தை கட்டளையிட்டு தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எங்கள் முகவரி மெய்ப்பனின் குரல் 518 பாரதிதாசன் தெரு, கமலாட்சிபுரம், வேலூர் 632002. எங்களை தொடர்பு கொள்ள விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.